வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். படப்பிடிப்பு தலைமை கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு பகுதி தான். இருந்தாலும் இந்த மட்டக்களப்புக்கு செல்கின்ற வழியில் இருக்கின்ற பலவேறான சிறப்பான விடயங்களை பற்றி உங்களுக்கு நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி கூட அப்படியான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமைய போகின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால், காத்தான்குடி ஒளிவில இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையில இருக்கின்ற பலவேறான முக்கியமான சிறப்பான விடயங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்க போகின்றது. நேயர்களே, வாருங்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு மட்டக்களப்பு செல்கின்ற வழியிலே நாங்கள் இந்த பாதையினூடாக சென்று வந்த பொழுது வீதியின் இருமருங்கிலும் நெல்மணிகள் காயப்பட்டிருப்பதை அவதானித்தோம். உடனே இறங்கிவிட்டோம். என்ன விஷயம் சொன்னால், இந்த ஊர் பகுதி என்று சொன்னாலே மட்டக்களப்பு பகுதியிலே விவசாயத்திற்கு பெயர் போன இடம். அந்த வகையில் தற்பொழுது இந்த காலப்பகுதியில் நெல் அறுவடை காலம் என்றபடியால் வீதியின் இருமருங்கிலும் இந்த நெல்மணிகளை காயப்பட்டிருக்கின்றார்கள். சற்று அகன்ற வீதி என்றபடியால் ஒரு பரந்தளவு நிலப்பரப்பிலே ஒரு தரப்பால் போன்ற அமைப்பிலே இந்த நெல்மணிகள் எல்லாம் காயப்படப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மட்டக்களப்புக்கு செல்கின்ற வழியிலே ஒலிவிலவுக்கும் இந்த ஊருக்கும் இடையிலே ஒரு பாலம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த பாலத்தினுடைய பெயர்
கரையோர பாலம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பாலத்துக்கு இந்த பக்கமாக சென்றால் பண்டைய இலங்கையிலே மிக முக்கியமாக துறைமுகமாக காணப்பட்ட ஒலிவில அந்த துறைமுகத்தை அடைய முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பாலத்துக்கு இந்த பகுதியோடாக சென்றால் விவசாய கிராமத்தை நிந்தவூர் கிராமத்தை கூட அடைய முடியும். பண்டைய இலங்கையிலே சிறப்பாக ஊராத்தோட்டை, திருகோணமலை, காலி போன்ற துறைமுகங்களிலே திருகோணமலை துறைமுகத்திற்கு அடுத்தபடியாக இந்த ஒலிவில துறைமுகம் சிறப்பாக விளங்குகின்றது. நாங்கள் அடுத்து இந்த ஒலிவில துறைமுகத்தை பற்றிதான பல விடயங்களை பார்க்கலாம். ஒலிவில துறைமுகத்திற்கு செல்லுகின்ற வழியில் எமது குழுவினர் காலை உணவை உண்பதற்காக முஸ்தபா ஹோட்டலில் உண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடங்களில் மிக மார்வமாக இந்த பரோட்டாக்களை உண்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஹோட்டலுக்கு அருகாமையில் ஒரு மிக பிரபலமான முஸ்லீம் பள்ளிவாசல் கூட இருக்கின்றது, முகைதீன் ஜிம்மா பள்ளிவாசல். அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவில துறைமுக வீதியில் தான் இந்த ஹோட்டல் கூட அமையப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த உணவு விடுதியிலிருந்து புறப்பட்டு அடுத்து நாங்கள் அந்த ஒலிவில துறைமுகத்தை தான் சென்றடைய போகின்றோம். பொறுத்தவரையிலே பல துறைமுகங்கள் அந்நியர்களுடைய வருகைக்கு காரணமாக இருந்தது. உதாரணமாக ஜம்புகோள பட்டினத்தினூடாக ஆரியர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள். காலி துறைமுகத்தினூடாக போர்த்துகேயர் முதலாக 1505ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வருகை தந்திருந்தார்கள். இவ்வாறு பல துறைமுகங்கள் இந்த ஆரியர்களுடைய வருகைக்கும் அந்நியர்களுடைய வருகைக்கும் காரணமாக இருந்தது போலவே இவ்வாறு சிறப்பு பெற்றதாக இந்த துறைமுகங்கள் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஒலிவில துறைமுகத்திற்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. என்ன விஷயம் சொன்னால், எந்த ஒரு ஆரியரோ அல்லது எந்த ஒரு அந்நியரோ இந்த துறைமுகத்தினூடாக படையெடுக்கவில்லை. இதுதான் இந்த ஒலிவில துறைமுகத்திற்கு இருக்கின்ற ஒரே ஒரு சிறப்பு. அது மாத்திரமல்ல, ஒல்லாந்தர் காலப்பகுதியிலே இந்த இடங்கள் எல்லாம் கப்பல்களால் நிரம்பி இருந்ததாகவும் அவர்கள் இந்த ஒலிவில துறைமுகத்தை தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இங்கே இருந்து பல வர்த்தக பொருட்களை தங்களுடைய நாட்டுக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். காரைதீவு சந்தி என்று சொல்லி அழைப்பார்கள். அந்த சந்தியிலிருந்து அந்த பாதையினூடாக சென்றால் அம்பாறைக்கு செல்ல முடியும். நேர் பாதையினூடாக சென்றால் கல்முனையை சென்றடைய முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த வீதியினூடாக சென்றால் அக்கரை பெட்ரேஸ் கூட சென்றடைய முடியும். இந்த இடத்தில் நாங்கள் உடனே இறங்கிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு ஜூஸ் கடையை கண்டுவிட்டோம். எங்களுடைய வணக்கம் தாய்நாடு குழுவினர் எந்த இடம் சொன்னாலும் உடனே இறங்கி விடுவார்கள். அந்த வகையில் இவர் புதிதாகத்தான் இந்த இடத்துல கடையை ஆரம்பித்திருக்கின்றார். தற்பொழுது நிலவும் அதிக வெப்பம் காரணமாக பொதுவாக வீதியோர கடைகள் இவ்வாறான ஜூஸ் கடைகளாகவே அமைந்திருக்கின்றன. புதிதாக கடையை ஆரம்பித்திருக்கிறார் சொன்னாலே மிகவும் டேஸ்டாக தான் இருக்கும் நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது வாங்கி குடித்து மகள போகின்றோம். அக்கரைப்பேட்டிலிருந்து
மட்டக்களப்புக்கு செல்லும் வழியிலே காரைதீவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் இருக்கின்றது. சப்த தீவுகளிலே முக்கியமானது காரைதீவு. அந்த வகையில் இந்த மட்டக்களப்பிலேயும் அப்படியான ஒரு பெயரில் இடம் கூட இருக்கின்றது. இந்த பாடசாலையும் இந்த ஆலயம் இருக்கின்ற பகுதியை காரைதீவு தோட்ட பகுதி என்று சொல்லி அழைப்பார்கள். எனக்கு பின்னால் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சண்முகா மகா வித்தியாலயம். கிட்டத்தட்ட 1953ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த பாடசாலை கருதப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பாடசாலைக்கு அருகிலே கந்தசுவாமி ஆலயம் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. 150 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு முக்கியமான ஆலயமாக இந்த காரைதீவு பகுதியிலே இந்த பாடசாலையும் இந்த ஆலயம் விளங்குகின்றது. ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையில் ஏற்பட்ட சுனாமி பேரலையின் காரணமாக அதிகளவு உயிரிழப்புகளை சந்தித்த மாவட்டமாகவும் அதிகளவு சேதங்களை ஏற்படுத்திய இடமாகவும் விளங்கு அம்பாறை. இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அம்பாறை மாவட்டம் அமைந்துள்ளது. அது மாத்திரமல்ல, 5 கிலோமீட்டர் தொலைவில் கல்முனை பகுதி கூட அமைந்திருக்கின்றது. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்சனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி. நன்றி நேர்களே. நிச்சயமாக இந்த கொளுத்து மயிலில் இந்த ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கும் பொழுது மிகவும் ஆசையாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. அதுவரையில் சற்று நேரம் காத்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. பொறுத்தவரையிலே பல சுற்றுலா மையங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த இடம் நிறைய சவுக்கு மரங்கள், இது ஒரு கடற்கரை, நிறைய சவுக்கு மரங்கள் காணப்பட்டது. அந்நியருடைய ஆட்சி காலத்திலே இது ஒரு சுற்றுலா மையமாக காணப்பட்டிருக்கிறது. இதற்கு அருகிலே 1916ஆம் ஆண்டு அந்நியர்களால் நிறுவப்பட்ட வெளிச்ச வீடு காணப்படுகிறது. அதைவிட ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு பிரபலியம் வாய்ந்த ஆலயம் கூட இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய தீர்த்தக்கரைக்கு அருகிலே தான் இந்த கடற்கரை அமைந்திருக்கிறது. இப்படியான சில விடைகளை குறிப்பிட்டவுடனே உங்களுக்கு இந்த இடம் எதுவென்று புரிந்திருக்கும். இதான் காரைநகர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற கசூரினா கடற்கரை. இந்த கடற்கரையை பற்றியதான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். பாருங்கள். இந்த சுற்றுலா கடற்கரையினுடைய பெயர் ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. அதுவும் கசூரினா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்படியான பெயர் எப்படி ஏற்பட்டது என்ற கேள்வி உங்கள் மனதிலே தொடுக்கப்படலாம். அந்த வகையிலே
இந்த இடத்துல வந்து முன்னைய காலங்களில் அந்நியருடைய ஆட்சி காலத்தில் இது ஒரு சுற்றுலா மையமாக இருந்தது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையில் இந்த இடத்துல வந்து நிறைய சவுக்கு மரங்கள் காணப்பட்டன. அந்நியர்களுடைய பாஷையிலே வந்து கசூரினா என்ற சொல் சவுக்கு மரத்தை குறிப்பதாக அமைந்திருந்தது. அந்த வகையிலே தான் இந்த இடத்தை வந்து கசூரினா என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். சவுக்கு கடற்கரை என்று சொல்வதற்கு பதிலாக கசூரினா கடற்கரை என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அதை விட 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிலவிய சூறாவளி அறிந்திருப்பீர்கள், அந்த நிசா சூறாவளி. அந்த வேளையிலே இங்கே இருந்த பெரும்பாலான இந்த சவுக்கு மரங்கள் அழிவடைந்தன. பிற்பட்ட காலப்பகுதியிலே இங்கே நிறைய சவுக்கு மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த காரநகர் பிரதேச சபை நிறைய சவுக்கு மரங்கள் எல்லாம் நாட்டி வைத்திருக்கிறார்கள். சுற்றுலா கடற்கரைகளுக்கு சென்று குளிப்பது என்று சொன்னால் அனைவருக்கும் ஒரு பிடித்தமான விடயம். அந்த வகையில் இந்த கசூரினா கடற்கரையை பொறுத்தவரை சனி ஞாயிறு தினங்களிலும் இன்னும் போயா விடுமுறை தினங்களிலும் வந்து இங்கே பெரும்பாலான மக்கள் வருவார்கள். அதை விட கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னர் இங்கே இந்த கசூரினா கடற்கரைக்கு, புதிய கசூரினா கடற்கரைக்கு வருகின்ற வீதி வந்து புனரமைக்கப்படாமல் இருந்தது. அந்த வேளையிலே வந்து பழைய கசூரினா கடற்கரை வீதியுடன் வந்து இந்த கடற்கரைக்கு வர வேண்டும். ஆனால் தற்போது இந்த புதிய கசூரினா கடற்கரை வீதி புனரமைக்கப்பட்ட பின்னர் இந்த வீதியாலேயே மக்கள் வந்து இந்த கடற்கரைக்கு சென்று செல்கிறார்கள். இந்த கடற்கரையிலே வந்து நீராடி விட்டு இந்த இடத்துல குளிப்பதற்காக சிறிய கிணறுகள் கூட அமைத்திருக்கிறார்கள். கடற்கரைக்கு அருகிலே வந்து கிணறு கிண்டினால் சிறிய அளவிலேயே அந்த கிணற்றை கிண்டியவுடன் நீர் பெற முடியும் என்று சொல்லுவார்கள். அதற்கு நல்ல உதாரணமாக இந்த கிணறு காணப்படுகிறது. அதைவிட இங்கே மக்கள் வந்து குடிப்பதற்கு காரநகர் பிரதேச சபையாலே வந்து நன்னீர் குடிநீர் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட மக்கள் குளிப்பதற்கு, ஆண்கள் குளிப்பதற்கு புறம்பாக, பெண்கள் குளிப்பதற்கு புறம்பாக கூட இடங்கள் பாவனை கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த சுற்றுலா கடற்கரையை பொறுத்தவரை வந்து 2 போலீஸ் பாதுகாப்பு பிரிவினர் இங்கே போடப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு போலீஸ் பிரிவினர் வந்து இங்கே நடக்கின்ற குற்றச் செயல்களை தட்டி கேட்பதற்காக கடமை நேரத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட இன்னொரு போலீஸ் பிரிவினர் வந்து இந்த கடற்பரப்பிலே வந்து நீராட வருபவர்களுக்கு நீச்சல் தெரியாவிட்டால் நீச்சல் பழக்குவார்கள். இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த கடலிலே நீராட சென்று கடலிலே மூழ்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்றி விடுவார்கள். இந்த கடலில் அண்மையில் கூட ஒரு சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கிறது. மது போதையிலே வந்து சிலர் இந்த கடலிலே குளித்து இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் சிலர் சில நாட்களுக்கு முன்பு இந்த கடலிலே நீராட வந்து இங்கே மூழ்கி தத்தளித்தவளை இந்த போலீஸ் பிரிவினரை காத்திருக்கிறார்கள். அதைவிட இந்த கடற்பரப்பை பொறுத்தவரை வந்து இது ஒரு சுற்றுலா மையம் என்ற காரணத்தினால் இங்கே கசூரி என்று சொல்லப்படுகின்ற பெயரிலே ஒரு உணவு விடுதி கூட நடத்தப்பட்டு வருகின்றது. இப்போது இங்கே காணப்படுகின்ற இந்த கசூரினா கடற்கரையை வந்து புதிய கசூரி என்று சொல்லி அழைக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், 2006ஆம் ஆண்டுக்கு முன்னர்
விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த கேசூரினா கடற்கரை இருந்தது. இந்த இடத்திலிருந்து சற்று முன்பக்கமாகவே அந்த கடற்கரை காணப்பட்டது. அதைவிட அது ஒரு ஈழத்து சிதம்பர ஆலயத்து தீர்த்தக்கரையாக காணப்படுவதனால் இதனை வந்து புனிதமாக பேணப்பட வேண்டும். மக்களுடைய பல செயற்பாடுகள் இந்த கடலில் இடம்பெறக்கூடாது என்ற காரணத்துக்காக 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த கடற்கரை வந்து காரைநகர் பிரதேச சபை இந்த கடற்கரையை பொறுப்படுத்து இங்கே சற்று முன்பக்கமாக இந்த முன்பிருந்த இடத்துக்கு முன்பக்கமாக இந்த கடற்கரையை மாற்றியிருக்கிறார்கள். அதை விட இந்த இடத்துல வந்து 500 மீட்டர் தொலைவிற்கு அங்காலே தான் வந்து மீன்பிடி தொழிலை மக்கள் மேற்கொள்ள முடியும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. இந்த சுற்றுலா கடற்கரை பற்றியதான பல தகவல்களை அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்கள்.